ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீரமாமுனிவர் அவர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிட் 7ல் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? அதில் வந்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் வந்து வீரமாமுனிவர் அவர்கள், ஜியு போப் இவங்களாம் கொடுத்துருப்பாங்க. ஜியு போப்பை பற்றின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் வந்து வீரமாமுனிவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து ஸ்கூல் புக்கு எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்கூல் புக்கில் உள்ளது, அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேர்த்து. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எப்போயுமே ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆகணும். நீங்கள் என்ன ஆகணும், குரூப் 4 குரூப் 2 என்ன ஆஃபீஸர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நான் ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம போடுற நம்மளோட எஃபர்ட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். ஓகேவா? ஸோ இதோட உள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீரமாமுனிவர் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா, கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்றதான் இவருடைய இயற்பெயர். ஓகேவா? இவங்க பெற்றோர் பெயர் என்னென்னா கொண்டால் போபிஸ்கி எலிசபெத். ஓகே. ஸோ இவர் வந்து கொண்டல் போபிஸ்கி எலிசபெத் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஸோ இத்தாலியில் காஸ்திக்லியோன் அப்படின்ற ஊர். ஓகேவா? ஸோ இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜியு போப் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இவர் இறந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அம்பலக்காடு அப்படின்ற இடம் கேரளாவில் உள்ளது. இவருடைய காலம் பாருங்கள், 8/11/1680 1747 வரை. ஓகேவா? ஸோ 1680 1747 வரை இவருடைய ஆண்டு. இவருக்கு இத்தாலி, லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் எல்லா மொழிகளுமே தெரியும். இவருக்கு தமிழ் கற்பித்து கொடுத்தவர் யார் அப்படின்னா மதுரை சுப்ரதீபக் கவிராயர் அப்படின்றவர். ஜியு போப்புக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவங்க யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. 2 கொஷின் கேட்டிருக்கேன், இந்த இதிலே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தமிழகம் வந்த ஆண்டு. இவர் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய 30வது வயதில். ஓகேவா? ஸோ தன்னுடைய 30வது வயசில் 1710. ஓகேவா? ஸோ 680 பிறந்திருக்காரு. 30வது வயதுனா 1710 வந்து தமிழகம் வந்திருக்காரு. ஓகே. ஸோ இவர் எங்கே வந்து தமிழகம் வந்த இடம் எங்கன்னா மதுரைக்கு தான் வந்திருந்தார். அந்த பாயிண்ட் நான் பின்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே. அடுத்து இவருக்கான சிறப்பு பெயர்கள். ஓகேவா? ஸோ வீரமாமுனிவர் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். தமிழ் சிறுகதையின் முன்னோடி, எல்லல் இலக்கிய வழிகாட்டி, உரைநடை இலக்கிய முன்னோடி, மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி, தொகுப்பணி வழிகாட்டி, வீர ஆதிய வேதியன், சுவடி தேடும் சாமியார், தமிழ் உரைநடையின் தந்தை, செந்தமிழ் தேசிகர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். செந்தமிழ் தேசிகர், ஒப்பிலக்கண வாயில், ராஜரிஷி அப்படின்ற பட்டம் வந்து மதுரை தமிழ்ச்சங்கம் கொடுத்துருக்கும். அதே மாதிரி தைரியநாதன் அப்படின்ற இதுவும் வந்து மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழ் அகராதியின் தந்தை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அடுத்து தமிழ் மொழியின் தாந்தே அப்படின்ற பெயர்கள். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். தமிழ் சிறுகதையின் முன்னோடி, எல்லல் இலக்கிய வழிகாட்டி, உரைநடை இலக்கிய முன்னோடி, மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி, தொகுப்பினியின் வழிகாட்டி, வீர ஆதிய வேதியன், சுவடி தேடும் சாமியார், தமிழ் உரைநடையின் தந்தை, செந்தமிழ் தேசிகர், ஒப்பிலக்கண வாயில், ராஜரிஷி அப்படின்னு மதுரை தமிழ்ச்சங்கம் இந்த பேர் கொடுத்துருப்பாங்க. தைரியநாதன் அப்படின்றதும் மதுரை தமிழ்ச்சங்கம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் அகராதியின் தந்தை, அப்புறம் தமிழ் மொழியின் தாந்தை. இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து வந்து பெயர் மாற்றம். இவருக்குரிய அந்த பெயர் மாற்றம் வந்து எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்ற பேர் வந்து எப்படி வீரமாமுனிவர் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்காக தான் இவர் தமிழகத்துக்கு வந்து வருவார். ஓகே. அப்போ இங்கே வரப்போ தமிழை படிச்சுட்டு கற்றுக்கிட்டு இங்கே வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இலக்கணம், இலக்கியம், அகராதி இதெல்லாம் வந்து நிறைய படித்து தமிழில் வந்து நிறைய இது மாதிரி எழுதி தமிழுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்காரு இவர். அதுக்கப்புறம் அவருடைய பேரை தைரியநாதன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மாற்றிக்கிட்டாரு.
கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்ற தன்னோட பேரை தைரியநாதன் அப்படின்றது. அந்த தைரியநாதன் அப்படின்றது வந்து அந்த வந்து வடமொழி பேர், இது வந்து ஒரு வடமொழி பேர் அப்படின்றதுனால தன்னோட பெயரை நான் தமிழில் மாற்றிக்கிறணும், தமிழோட ஆர்வத்தினால தமிழில் நல்லா படித்து தன்னோட பெயரை வந்து தனித்தமிழில் வீரமாமுனிவர் அப்படின்னு வந்து மாற்றிக்கிட்டார். ஓகே, ஸோ இப்போ தைரியநாதன் அப்படின்றது என்ன மொழினா வடமொழி சொல் அப்படின்றனால தமிழில் மாற்றணும்னு தைரியநாதன்றத வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. இதுதான் இவருடைய பெயர் மாற்றம். ஓகே, அடுத்து அவருடைய படைப்புகள். ஸோ படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் உரைநடை. உரைநடையில் பார்த்தோன்னா வேத விளக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேதியர் ஒழுக்கம், ஞான கண்ணாடி, ஞான தேசம், இதெல்லாம் வந்து உரைநடை. இதெல்லாம் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பேதகம் மறத்தல், வாமனன் கதை, லூதர் இனத்தியல்பு. ஸோ இதெல்லாம் இவருடைய உரைநடை. அதுக்கப்புறம் இந்த பரமார்த்த குரு கதை அப்படின்றதுல இது என்னென்னா முதலில் தோன்றிய நகைச்சுவை இலக்கியம், அதாவது வந்து ஏளன இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஓகே, ஸோ இந்த பரமார்த்த குரு கதை அப்படின்றது, குருவின் கதை அப்படின்றது தமிழில் முதலில் தோன்றிய ஏளன இலக்கியம். ஓகேவா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரமார்த்த குரு கதை வந்து என்ன இலக்கியம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நகைச்சுவை அது அப்படின்னு நம்ம வந்து நோட் எழுதணும். ஓகே, அடுத்து வந்து சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, திருக்காவலூர் கலம்பகம் கொஷினில் கேட்டிருக்காங்க. கத்தேரி அம்மன் அம்மானை, அடைக்கல நாயகி வெண்பா, அழுங்கல் அன்னை அழுகல் அந்தாதி, கருணாகர பதிகம். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து இது என்னென்னா இவருடைய மருத்துவ நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாடல் வடிவில் தான் இருக்குமாம்மா. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன், இது வந்து சும்மா நோட் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு ரொம்ப இதாக போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியணும்ல. ஸோ அதுக்காக நான் ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன், அதை பாருங்கள். மருத்துவ நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா நசகாண்டம், நவரத்தின சுருக்க மாலை, மகாவீரிய சிந்தாமணி, வைத்திய சிந்தாமணி, அனுபோதக வைத்திய சிகாமணி, வீரிய சிந்தாமணி 2ஆம் பாகம், குணவாகடம், பூவரசங்காய் எண்ணெய், நீல கண்ணாடி, மேகநாதத்தை தளம், கலிவெண்பா, குணவாகடம் ஆல்ரெடி இருக்குது. பஞ்சாட்சர மூளை எண்ணெய், இது வந்து ஆனந்த கழிப்புன்னு சொல்கிறாங்க. சத்ரு சங்கார எண்ணெய், நொண்டி சிந்து, வீரமெழுகு, முப்பு சூத்திரம், இதுவும் நொண்டி சிந்து, சுருக்கஞ்செரி. ஓகே, ஸோ இதெல்லாம் சும்மா ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இவருடைய காப்பியம் தேம்பாவணி அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய காப்பியம். ஸோ இது வந்து கிறிஸ்துவ சமயத்தோட கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னது 3 காண்டங்கள். ஓகே, 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் வந்து கொண்டது தான் தேம்பாவணி அப்படின்றது. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அகராதி அப்படின்னு பார்த்தோன்னா சதுரகராதி, இதுதான் தமிழுடைய முதல் அகராதி. அதில் என்னென்னா பெயர், பொருள், தொகை, தொடை, சதுர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பிரிவுகள் உள்ளது. அடுத்து தமிழ் சதுரகராதியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வீரமாமுனிவர். வேறு என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ் லத்தீன் அகராதி, அதுக்கப்புறம் போர்த்துகீசியம் தமிழ் அகராதி வந்து எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து தொகுப்பு. இவருடைய தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் செய்யுள் தொகை அப்படின்றது இவருடைய தொகுப்பு. இலக்கணம் பார்த்தோன்னா தொன்னூல் விளக்கம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கொஷினில் கேட்டிருக்காங்க. குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. தொன்னூல் விளக்கம் அப்படின்றத இந்த நூலில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லக்கூடிய 5 இலக்கணங்களை வச்சு எழுதியிருப்பார். 370 நூற்பாக்களை வந்து எடுத்துரைத்திருப்பார். ஓகே, இதான் தொன்னூல் விளக்கம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்து கொடுந்தமிழ் இலக்கணம், இது வந்து பேச்சு தமிழ் இலக்கண நூலாகும். செந்தமிழ் வந்து இது வந்து எழுத்து தமிழ் இலக்கண நூலாகும். ஓகே, ஸோ இதெல்லாம் அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து மொழிபெயர்ப்புன்னு பார்த்தோன்னா திருக்குறளில் உள்ள அறத்துப்பால் பொருள்பால் 2ஐயும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். எந்த வருடம் மொழிபெயர்த்திருப்பாருன்னு பாருங்கள், 1730 மொழிபெயர்த்திருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்கள், தேம்பாவணி அரங்கேற்றப்பட்ட இடம் எதுனா மதுரை, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து இறங்கிய இடம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், 1710 வந்திருப்பார்ல, அப்போ ஃபஸ்ட்டு வந்து இறங்கிய இடம் என்னென்னா மதுரை. ஓகேவா? அவர் ஜியு போக்கு வந்து சென்னை வந்திருப்பார். 37 ஆண்டுகளாக வந்து தமிழ் தொண்டு செஞ்சுருக்காரு. ஸோ எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது தான் தேம்பாவணி.
தஞ்சையில் வந்து சமயப்பணி புரிந்த காலம் எப்போ அப்படின்னா 1714 1838 வரை. ஓகேவா. அடுத்து கிறிஸ்துவ திருச்சபையோட தலைவராக எங்கே இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் கிறிஸ்துவ திருச்சபையோட தலைவராக விளங்கிய இடம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் எழுத்துக்களில் வந்து நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். அதாவது குடில் நெடில் எழுத்துக்களில் வந்து அந்த வித்தியாசம் கொண்டு வந்திருப்பார். தமிழ் எழுத்து வந்து வரி வடிவத்தில் வந்து திருத்தி எழுதி சீர்திருத்தம் மேற்கொண்டிருப்பார். வந்து எகர உகர குரில் நெடில் வேறுபாடுகள் எல்லாமே வந்து குறிப்பிட்டிருப்பார். ஏ ஓ அப்படின்றது குரில் எழுத்துக்கள் அப்படின்னா எப்படி வாசிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். நெடில் எழுத்தாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஏ பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா அது ஏ அப்படின்னு அர்த்தம், நெடிலாகும். அந்த மாதிரி உள்ளதை வந்து இப்போ ஏ பக்கத்தில் புள்ளி இல்லாமல் ஏன்னா ஏ அப்படி ஓனா ஓ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து எழுத்துக்கள் சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பார். பாருங்கள், கே பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அது வந்து கே அப்படின்னு மாறிடும். கே பக்கத்தில் புள்ளி வச்சோன்னா முதல்ல வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி மாற்றினவர், கே அப்படின்னு மாற்றினவர், இந்த கேது போட்டு மாற்றினவர் வந்து வீரமாமுனிவர் தான். ஓகேவா. அடுத்து வீரமாமுனிவர் அவற்றை ஏ ஓ குறில் எழுத்துக்கள் எனவும் ஏ ஓ அப்படின்றது வந்து நெடில் எழுத்துக்கள் எனவும், அதே மாதிரி கே பே அப்படின்றது வந்து குறில் எழுத்து தான். கே பே இப்படி இந்த மாதிரி இருக்குது தான் நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்து 1747 கேரளா நாட்டில் அம்பலக்காடு அப்படின்ற இடத்துல தான் ஒரு குரு மடத்தில் தான் வந்து இயற்கை எழுதியிருப்பார். ஓகேவா. ஸோ 1747 வந்து இறந்துட்டார். கேரளா மாநிலம் அம்பலக்காடு. அடுத்து வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படின்ற ஒரு மன்னனை பார்த்து உரையாடுவதற்காக 2 மாதத்தில் வந்து உருது மொழி வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவருடைய எளிமையும் திறமையையும் பார்த்து அந்த சந்தா சாஹிப் அப்படின்றவர் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை வந்து வீரமாமுனிவருக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டம் வீரமாமுனிவர்களுக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா சந்தா சாஹிப். ஓகேயா. அப்போ திருச்சி மாவட்டம் கொள்ளிடத்துக்கு வடக்கே உள்ள போகலூர், மால்வாய், அரசூர், நல்லூர் ஆகிய 4 கிராமங்களுக்கு வந்து வீரமாமுனிவருக்கு வந்து சந்தா சாஹிப் வந்து பரிசாக கொடுத்துருப்பார். நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ 1740 வரை திவான் பதவியில் வந்து இருந்திருக்காரு திருச்சியில். ஓகேவா. அடுத்து வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற தனது குடும்ப பெயரையும் கொடுத்துருக்காரு. அவரோட சொந்த சாஹிப் தாத்தா பயன்படுத்திய ஒரு பல்லக்கையும் வந்து அவர் கொடுத்துருக்காரு. இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது வந்து ஒரு பாரசீக சொல். அதுக்கு மீனிங் என்னென்னா தூய துறவி அப்படின்றதான் அதற்கான பொருள். அடுத்து பாருங்கள், அவரை பற்றி ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க. கவியோகி சுத்தானந்த பாரதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரமாம் தேம்பாவணியினை தொடினும் தமிழ் மனம் கமலும் என் கரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலையாக காணப்படுகிறது, அதுவே தேம்பாவணி என்னும் பெருங்காப்பிய மாலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேயா. அடுத்து பூர்ணலிங்கம் பிள்ளை என்ன சொல்லியிருப்பார்னா, சீவக சிந்தாமணிக்கு இணையான ஒரு காவியமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா. தேம்பாவணி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து கால்டுவெல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த 4 காவியங்களில் தேம்பாவணியும் ஒன்று அப்படின்னு சொல்லி தேம்பாவணியை புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. கால்டுவெல் அவர்கள் சொல்லியிருப்பார். ராபி சேதுபிள்ளை என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். எப்பயுமே கொஷின் இது அதிகமாக கேட்பாங்க. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஷின் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகேயா. சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை என்ன சொல்லியிருக்காருன்னா, தேம்பாவணி தமிழ் அன்னையின் கழுத்தில் வாடாத மாலையாக திகழ்கின்றது. காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மிளர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு ராபி சேதுப்பிள்ளை வந்து இவரை பற்றி சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க தமிழ் வளர்த்த சான்றோர் அப்படின்ற தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அது அதில் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இதை வந்து பாருங்கள். புது கவிதைக்கு பாரதியார், சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன், பொது உடைமைக்கு திருவிக,
தனித்தமிழுக்கு மறைமலையடிகள், பேச்சுக்கலைக்கு அண்ணா, சிறுகதைக்கு புதுமைப்பித்தன். இந்த மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றியவங்க நிறைய பேர் இருக்காங்க. எண்ணற்ற தமிழறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், உரையாசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே தமிழில் அகர முதலியை தோற்றுவிக்கும் இசைப்பாடல் பாடியும் தமிழுக்கு உரைவளம் சேர்த்தும் தொண்டாற்றிய தமிழறிஞர்கள் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர் அவர்கள் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவர் இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. ஓகே, இவர் 30வது அகவையில் சமய திருப்பணியாற்றதுக்காக தமிழகத்துக்கு வருவார். ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம் இந்த மொழிகள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தமிழ் மொழியில் ரொம்ப அதிகமாக ஈர்க்கப்பட்டு தன் தமிழ் மொழி பற்றினால பேரை தைரியநாதர் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தனித்தமிழுக்காக வீரமாமுனிவர் அப்படின்னு பேர் வச்சுக்குவார். தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு, வடமொழி எல்லா மொழியும் கற்றுக்கிட்டாரு. ஓகே, அடுத்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் நிறையா. தமிழில் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார். தேம்பாவணி அப்படின்ற கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றினார். தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டிருக்காரு. தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைச்சிருக்காரு. களம்ப அம்மானை இந்த மாதிரி சிற்றிலக்கியங்களை இயற்றியிருக்காரு. பரமார்த்த குருகதை அப்படின்ற ஒரு நகைச்சுவை நூலையும் இயற்றியிருக்காரு. ஓகே, அடுத்து தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி ராபி சேதுப்பிள்ளை வீரமாமுனிவரை புகழாரம் கூட்டியிருப்பார். இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து தமிழை தாய்மொழியாக இல்லாதவர் வீரமாமுனிவர். ஆனால் தன் நந்தமிழை கற்று தமிழ் இலக்கண இலக்கியங்களை இயற்றி தமிழுக்கு பெரியும் தொண்டாற்றியவர். தமிழ் தொண்டும் இவருடைய தமிழ் தொன்றும் தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களின் மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அதே ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு பாடல், தேமாவணி பாடல். நகைசை தன்மையினம் பெளியி இத்தாய்த்துகள் பகைசை நெஞ்சமும் பற்றொழு மொன்றுற முகைசை மீனி தழுவி முத்திட்டலும் குகைசையின் வெள கோலமிட்டொடத்ததே. அதாவது என்னென்னா, குழந்தை இயேசு பற்றி சொல்கிறாங்க. நகைனா புன்னகை, சிரிக்கிறது. புன்னகை பூத்தார். அதை கண்ட தாய் மரியாளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. தீவினியை பகைத்த தன் நெஞ்சத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து பூ போன்ற மேனியுடைய திருமகனை அனைத்து முத்தமிட்டாள். இக்காட்சி அன்பு மேலிட குகையொன்று குனிந்து கோலமிட்டது போலிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாட்டு லைன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆசிரியர் குறிப்பு. இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெயர் கொடுத்துருக்காங்க. இயற்பெயர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. பெற்றோர் பெயர், பிறந்த நாடு இத்தாலி, என்னென்ன மொழிகள் தெரியும், எந்த வயசில் 30 வயதில் தமிழகம் தமிழ் பயின்று நிறைய காப்பியங்கள் படிச்சிருக்காரு. அப்புறம் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஞானோபதேசம், பரமார்த்த குருகதை நகைச்சுவை இலக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கத்தேரி அம்மானை. ஓகே, அடுத்து அவருடைய காலம் கொடுத்துருக்காங்க. தேம்பாவணி பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். தேம்பாவணி, தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்னா வாடாத மாலை. தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை. இயேசுபெருமானோட வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. தேம்பாவணி யாரை தலைவராக கொண்டு பாடுதுன்னா சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. இந்நூல் கிறிஸ்துவ சமயத்தரின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஓகேயா? தேம்பாவணி அப்படின்றது கிறிஸ்துவ சமயத்தோட கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 3 காண்டங்கள் 36 படலங்கள் 3615 பாடல்களையும் கொண்டது. ஓகேவா? ஸோ மகவருள் படலம் நமக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு நூல்வெளி பார்க்கலாம். தேம்பாவணி, தேம்பா ப்ளஸ் அணி அதாவது வாடாத மாலை, தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி தேன் போன்ற இனிமையான பாடல்களை தொகுத்தது அப்படின்னு சொல்லி பொருள். கிறிஸ்துவ வளர்ப்பு தந்தையாகிய சூசேப்பர் என்னும் யோசேப்பினை அதாவது வளன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை தான் பாட்டோடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் தேம்பாவணி. 3 காண்டங்கள் 36 படலங்கள் 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தான் தேம்பாவணி. இயற்றிய வீரமாமுனிவர்.
இயற்பெயர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. தமிழ் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதை, மொழிபெயர்ப்பு நூல்கள், இந்த மாதிரி நிறைய படைச்சிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம புக்கில் உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்ப்போம். ஓகே, ஸோ பார்ப்போம். வீரமாமுனிவரோட தாய்நாடு என்ன? இத்தாலி. கான்ஸ்டான்டைன் அப்படின்ற சொல்லுக்கு அஞ்சாதவன் அப்படின்னு பொருள். வீரமாமுனிவர் தொகுத்தது சதுரகராதி. திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். தேம்பாவணி நூலுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சூசை மாமுனிவர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 2 பாடல் நம்ம பார்த்தாச்சு. ஒரு துணைப்பாடம் ஒன்றும் இதுவும் ஒன்று பார்த்தாச்சு. 10th புக்கில் ஒன்று, 12th புக்கில் ஒன்று இருக்கும். அந்த 2 பாடலும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தேம்பாவணி. இத்தாலி நாட்டிலிருந்து இயேசு சபையில் குருவாகி கத்தோலிய சமய பரப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த வீரமாமுனிவர் இயற்றி அளித்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. 3 கண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் கொண்டது தேம்பாவணி. தேம்பா கூட்டல் அணி, அதாவது வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்று தேன் போன்ற பாக்களை அணியாக உடையது அப்படின்றும் பொருளாயிற்று. இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு தேம்பாவணி நடைபெறுகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கையும் அறிவுரைகளையும் கதை வடிவாக இந்நூலில் இடம்பெற்றிருக்கு. எனவே இது கிறிஸ்துவ சமயத்தாரோட கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது. வீரமாமுனிவர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்னும் இயற்பெயர் உடையவர். கான்ஸ்டான்டைன் என்னும் இத்தாலி மொழி சொல்லுக்கு அஞ்சாமை என்பது பொருள். ஆகவே தம் பெயரை தைரியநாத சாமி என்று மாட்டிக்கொண்டார். தமிழ் சான்றோர் இவரை வீரமாமுனிவர் என்று அழைத்தார். 1710 தன்னோட 30வது வயதில் இங்கே வர்றாரு. 1747 அம்பலக்காடு அப்படின்ற இடத்துல கேரளா மாநிலத்தில் இறந்துருவார். வீரமாமுனிவரோட தமிழ் பணிகள் என்றும் நினைக்கற்பாலாயின. சிற்றிலக்கியங்கள், உரைநடை, அகராதி, மொழிபெயர்ப்பு, இலக்கணம், பெருங்காப்பியம், இந்த மாதிரி நிறைய படைப்புகள் கொடுத்துருக்காரு. அவருடைய நூல்கள் பாருங்கள்: திருக்காவலூர் கலம்பகம், கத்தேரி அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருகதை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி, இந்த மாதிரி நூல்கள் இயற்றியிருக்காரு. திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் 2ஐயும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. தேம்பாவணி காப்பியம் தான் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வளன் செழித்த படலம் அப்படின்றது. ஸோ என்னென்னா, காப்பிய தலைவனான வளன் அப்படின்னு சொல்லக்கூடிய வளன் என்னும் சூசை மாமுனிவர் தாவீது மன்னனின் அரசு மரபில் தோன்றிய வரலாற்றை உரைப்பதே வளன் செழித்த படலமாகும். யோசேப்பு என்னும் சூசை என்றும் மொழிபெயர்க்கப்பட்ட ஜோசப் என்னும் பெயரை வீரமாமுனிவர் வளன் என்று தமிழ் படுத்தியுள்ளமை உற்று நோக்கத்தக்கது. அதாவது சூசேப் அப்படின்ற பேரை இவர் வளன்னு தமிழில் இது பண்ணியிருக்காரு. வளங்களை வளரச் செய்பவன் என்னும் கருத்திற்தான் எபிரேய மொழியில் சூசை என்று பெயர் வழங்கியது. எபிரேய மொழி, அந்த சூசை அப்படின்றது எபிரேய மொழியில். ஓகேயா? அதன் நேரிய மொழியே மேற்பாகவே வளன் என்ற பெயரை வீரமாமுனிவர் இட்டு வழங்கினார். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் செகண்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதோட கதை சுருக்கம் மட்டும் பார்த்துறேன். பாட்டு லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யூதோ நாட்டோட சவுல் அப்படின்ற மன்னன் ஆட்சி புரிந்த நாளில் மலை நாடுகளில் வாழ்ந்த பிலித்தையர் அப்படிங்கிறவங்க கடவுளை பழிச்சு இகழ்ந்தும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சவுல் மன்னனை எதிர்த்து, அந்த சவுல் என்ற யூதோ நாட்டில் சவுல் மன்னன் இருக்கார்ல, அவரை எதிர்த்து படை கொண்டு கோலியாத்து அப்படின்ற ஒரு அரக்கன் மூலமாக எதிர்கொள்கிறாங்க. அப்போ அவங்க இஸ்ரேல் மக்களை இகழ்ந்து, நம்மில் ஒருவன் என்னோடு போர் புரிந்து வெற்றி பெறணும், எம் இருவருக்கு மட்டுமே போர் நிகழட்டும், தோற்றவர் வென்றவருக்கு அடிமையாக வேண்டும் என்று அறைகோவல் விடுக்கிறான். அந்த கோலியாத்து அப்படின்ற ஒரு அரக்கன். அப்போ மக்கள் எல்லாமே அதை பார்த்து ரொம்ப பயந்து போகிறாங்க. இஸ்ராயேலர் அஞ்சிய தன்மையை கண்ட சவுல் மன்னன் என்ன எல்லாரும் இப்படி பயப்படுறாங்கன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ அந்த அரக்கனை எப்படியாவது போரில் வெல்றவனுக்கு என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. 40 நாட்கள் ஆயிடுச்சு. தாவீதன் அப்படின்னு யாருமே வரல. அப்புறம் தாவீதன் அப்படின்ற ஒரு சிறுவன்
இந்த படையை சேர்ந்த தன் அண்ணன்மார் மூவரையும் பார்க்க வர்றான். அந்த படையில் உள்ள பார்க்க வரான். அரக்கனது இகழ்ச்சி மொழியையும் மக்கள் அஞ்சியிருத்ததையும் பார்த்து அவனும் ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ வெற்று உடல் வலிமை கொண்டவனுக்கு நாம் அஞ்சுவதா, எதுவுமே இல்லாத ஒருத்தனை பார்த்து நம்ம பயப்படுறதா, தெய்வத்தின் வல்லமை வலிமையாக நானே அவளை வென்றுவேன் அப்படின்னு சொல்லி சூள் உரைக்கிறான். ஓகேயா? ஸோ இது யார் சொல்கிறது அப்படின்னா அந்த தாவீதன் அப்படின்ற சிறுவன். அப்போ அதை கேட்ட மன்னன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஆயுதங்கள் எல்லாம் தரேன்னு சொல்லி ஆயுதம் கொடுக்க முன் வர்றான். அவன் வந்து எனக்கு அதாவது அதெல்லாம் எனக்கு எப்படியும் பயன்படுத்த தெரியாது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறான். அதுக்கப்புறம் என்ன, ஒரு கவனும் 5 கற்களையும் வச்சு போர் முனை செய்கிறான். 2 பேரும் எதிரெதிராக நின்று வீர உரைகள் எல்லாம் பேசுகிறாங்க. பேசி தாவீதன் வந்து கல்லை எடுத்து அடித்தோடனே வந்து எல்லாருமே போயிட்டாங்க. கோலியாத்து வந்து கருமேகம் அதை அடித்தோடனே அப்படியே இறந்து போயிட்டான். கருமேகம் போல வீழ்ந்தடையதை கண்டனர். ஓகேவா? தெய்வ வல்லமையை நிந்தனை செய்வோருக்கு இன்னடி நேர்மை என்று காண்பீர் என்று தாவீதன் அவன் தலையை கொய்தான். அப்படி தலையை வெட்டிட்டான். ஓகேவா? ஸோ தாவீதன் அப்படின்றவர் போரிட்டு இது பண்ணிட்டார். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த கதை. ஓகே, ஸோ அந்த பாட்டு லைன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்களே வந்து பார்த்துக்கோங்க எப்படின்னு. இதான் வந்து கதையோட ஷார்ட்டானது. வேறு மொழிகள் பேசுவாங்க. தெய்வத்தின் அருளால் நானே வெல்லுவேன் அப்படின்னு சொல்லி தாவீதன் வந்து சொல்லுவான். ஆயுதங்களை கொடுக்குறப்ப அவன் வந்து அதை மறுத்துருவார். தாவீதன் மறுத்துருவானுங்க. தாவீதன் வந்து அந்த கல்லை வச்சு அவரை வந்து தலையை வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேயா? அவங்க 2 பேரும் வந்து வீரமொழிகள் எல்லாம் பேசிக்குவாங்கல்ல, அதுதான். கடைசியாக வீழ்த்தி தாவீதன் செயலை வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது இந்த புக்கில் கொடுத்துருக்குது அவ்வளோதான். ஓகே, முன்னாடி உள்ளதை வந்து ரொம்ப இதாக பார்த்துக்கோங்க. பாட்டு லைன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 10th புக்கில் வந்து 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 212 வந்து இருக்கும். ஸோ இது பாருங்கள், தேம்பாவணி உள்ள இதுதான். அது என்ன பாருங்கள், கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். ஓகேயா? இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. யார்? அந்த அருளப்பன். ஓகேயா? திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய அருளப்பன். வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இருவருக்கும் அவரோட காப்பியத்தில் கருணையன் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. கருணையன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காங்க. கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் காட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த சூழலில் அவருடைய தாய் இறந்துட்டாங்க. அதனால் அவர் அடையிற துன்பத்தை வந்து இயற்கையாக வந்து இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ கருணையன் வந்து ரொம்ப இது பண்ணி அழுகிறத தான் வந்து இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான். இது உங்களுக்கு நீங்களாவே ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் பாடல் எப்படி அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த சொல்லும் பொருளும் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பாட்டு, சொல்லும் பொருளும் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களாவே படிச்சுக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இது மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா இதாக கொடுத்துருப்பாங்க. நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசை இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒளித்தெழுக போன்றேன். ஓகே, ஸோ பாடல் பொருள்லாம் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இலக்கண குறிப்பும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி அப்படின்றது பொருளாக. ஸோ அந்த திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படின்ற மன்னனை பார்த்து உரையாடுறதுக்காக 2 மாதங்களில் உருது மொழி வந்து கற்றுக்கிட்டாரா. அப்போ இதை வந்து எளிமையாகவும் இதை கண்டு வியந்த அவர் வந்து சந்தா சாஹிப் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு கொடுத்துருப்பாரு, வீரமாமுனிவருக்கு. ஓகே, இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி அப்படின்றது வந்து பொருள். ஓகே, ஸோ பாடல் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் இவரை பற்றி ஒரு 4 பாடல்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு. மிச்சம் எல்லாம் ஈஸியாக இருக்கனால நான் பாட்டுகள் வந்து நீங்களே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே.
ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதான். இதுவே ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின்னு, ஞானோபதேசம் அப்படின்றது வந்து இவரோடதா? ஞான ரதம் அப்படின்ற நூல் யாரோடது? ஞான சாகரம் அப்படின்ற நூல் யாரோடதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ பாருங்கள், நிறைய அவரோட புக்கில் உள்ளது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே. தென் அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷனும் நிறைய வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய பேரோட வீடியோ எல்லாமே நான் போடுவேன். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா வந்து அதில் வந்து இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் ஓரலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா ஒரே வீடியோவில் இது பண்ணால் கொஞ்சம் இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் அட்டன் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் நான் வந்து 2 வீடியோவாக போடுறேன். தென் எல்லா இதுக்குமே வந்து 2 வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதிகமாக இல்லை அப்படின்னா ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன், இல்லைன்னா 2ஆக தான் போட்டிருப்பேன். அதனால் வந்து தனியாக ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.